ஹாய் மகளே, தமிழ் சினிமாவில இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு, ஒரே வைப்ரேஷன். அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தை பற்றி தான். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகின்ற கூலி படத்தோட ப்ரமோஷன் வேலைகள் சமவேகமாக நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் சொன்ன சில விஷயங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே இப்ப பெரிய விவாதத்தையே கிளப்பி இருக்கின்றது. அது என்னன்னு இந்த காணொலியில பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் ரஜினியிடம் கூலி படத்தினுடைய கதை சொல்லும் வேளையில் பேச்சு வாக்குல நான் ஒரு கமல் சார் ரசிகன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம். அப்போது ரஜினி எதுவுமே சொல்லவில்லையாம். ஆனால் படப்பிடிப்பு டப்பிங் வேலையெல்லாம் முடிந்த பிறகு ரஜினி தன்னுடைய உதவி இயக்குனர்கிட்ட ஜோதியாக சில விஷயங்களே சொன்னதாக லோகேஷ் கனகராஜ் கூறியிருக்கிறார். லோகேஷ் என்கிட்ட கதை சொல்லும் போது தான் கமல் ரசிகன் என்று சொல்லித்தான் என்கிட்ட கதை சொன்னார். அவரை நான் கூலி ஆடியோ லோஞ்சில் பார்த்துக் கொள்றேன் என்று விளையாட்டாக சொல்லி இருக்கிறார் ரஜினி. இது பற்றி லோகேஷ் கனகராஜ் அந்த பேட்டியில் கூறிய முக்கியமான விஷயம், ஒரு நடிகருக்கு ரசிகனாக இருந்தால் இன்னொரு நடிகரை ரசிக்க கூடாது என்றெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். நிஜம்தான், ஒரு கலைஞன் எல்லா நல்ல படைப்புகளையும் ரசிக்கணும், அது நியாயம்தானே. லோகேஷ் கனகராஜ் வீட்டுல அவரை தவிர மற்ற எல்லாருமே ரஜினியுடைய பெரிய ரசிகர்களா. அவருடைய அம்மா லோகேஷ் சின்ன வயசாக இருக்கும் போது சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா பாட்டு கேட்காமல் சாப்பிடவே மாட்டாராம். ஆனால் கமலுடைய சத்யா படம் பார்த்த பிறகு சினிமா பற்றிய லோகேஷுடைய பார்வை மொத்தமாக மாறியதாக சொல்லி இருக்கிறார். அவர் கமல் ரசிகராக இருந்தாலும் ரஜினியுடைய படம் பண்றது ஒரு கூடுதல் பொறுப்பு என்று லோகேஷ் சொல்லி இருக்கின்றார். ஒரு விருது விழாவின் போது கமலிடம் உங்களுடைய ரசிகன் உங்கள் நண்பன் ரஜினியை வைத்து படம் எடுக்கின்றாரே அப்படின்னு கேட்கப்பட்ட போது என்னுடைய ரசிகர் என்னுடைய நண்பரின் படத்தை இயக்குறது எனக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது, அதை சிறப்பாக செஞ்சுட்டு என்னட்ட வாங்க அப்படின்னு கமல் சொல்லி இருக்கின்றாராம். அதனால கூலி படத்தை வெற்றி படமா ஆக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தனக்கு இருப்பதாக லோகேஷ் உணர்ந்திருப்பதாக அந்த பேட்டியில் சொல்லி இருக்கின்றார். இந்த நிலையில சமீபத்துல வெளியான கூலி படத்தோட சிக்கட பாடலோட வீடியோ பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதே போல மோனிகா பாடலுக்கு ரசிகர்கள் ஆட்டம் போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் நிலையில் படத்தோட இசை வெளியீட்டு விழா ஜூலை 27ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அது பற்றிய அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்ப பெரிய பேச்சு என்னன்னா, கூலி படம் தமிழ் திரையுலகில் முதல் முறையாக 1000 கோடி வசூல் எடுக்குமா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. இதுவரைக்கும் தெலுங்கு, ஹிந்தி, கன்னட படங்கள் தான் 1000 கோடி வசூலை பெற்றிருக்கின்றது. ஆனால் இப்போது லோகேஷுக்கும் ரஜினிக்கும் இருக்கும் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக இந்த படம் வசூலை அழும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உண்மையிலேயே உங்களுடைய கணிப்பு என்ன? கூலி படம் 1000 கோடி வசூல் அழுமா என்பதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூலி படத்துக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் ரஜினி லோகேஷ் கனகராஜனுடைய காம்பினேஷன்ல ஒரு மாஸ் ஹிட் காத்திருக்கின்ற ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.